சுத்துக்கு இருக்கு இடுப்பு சுமத்துல சுச்சுமா இருக்கு. போடே போடே குமாரம் பாடிதானுங்க நல்ல காட்டு பாடி குமாரம் பாடிதானுங்க பெற்றாலும் 1-2 பெத்து போடுவோம். அதுக்கு முத்தும் 2 பேரும் பாடுபடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு பாடி கொண்டாடும் பாடிதானுங்க. ராத்திரி நேரம் யாரும் பார்த்திடாமட்டும், ராத்திரி நேரம் யாரும் பார்த்திடாமட்டும், அந்த ரகசியம் நடப்பதாலே பெருமை வைத்தார். அந்த ராஜாவும் கடவுளுக்கு ஊரிலே சொன்னார். பம்பை முடுக்கி போடே போடே சமூக நல அறக்கட்டள இது உலகம் ஒரே குடும்பம். இரஹமுதியோர்களுக்கு அன்பு தாய் தொட்டில் திட்டம். விடுதலை சமூக நல அறக்கட்டளை மூலமாக தாய் தொட்டில் திட்டம் என்ற உயர்ந்த மனிதநேய முயற்சி கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் யாரும் இல்லாமல் தனிமையில் வாழும் முதியோர்களுக்கு நாம் அனைவரும் மகன்களாகவும் மகள்களாகவும் இருப்பது. நாங்கள் தேடி தேடி சென்று முதுமையில் தனிமையில் வாழும் முதியோர் படை, வறுமையில் இருக்கும் முதியோர்களை, ஆதரவற்ற முதியோர்களை அவர்களுடைய இடத்திலே
நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்கள் மகந்தொழும் மகள்களும் அகரின் உறுதியளிக்கிறோம். அவர்களின் பசியை போக்குவதற்காக இவரன் உணவு வழங்குகிறோம். அப்படியா? சுத்தி செஞ்சு பார்த்தோம் பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நீங்க பிறந்ததுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? சரிம்மா, சரி. சந்தோஷமா? சந்தோஷம். பேரு இது ஒண்ணு சாதாரண பேரு. இருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றும் வகையில் வயதான முதியோர்களை சென்னை சுற்றுலாவிற்கு அழைத்து சென்றோம். அவர்கள் மகிழ்ச்சியுடன் மெமோரியல் எங்கிரமச்சந்தன் உடமையார்கள் ஜெயலலிதா கருணாநிதி மெமோரியல் இவற்றை பார்த்து மகிழ்ந்தார்கள். பின்னர் மரீனா பீச் கடற்கரையில் கால்களை பதித்து குழந்தைகள் போல ஓடி விளையாடிய தருணம் அனைவரின் மனதையும் நெகிழச் செய்தது. சிலர் நடனமாடியதும் சுற்றியிருந்த மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி மலர்ந்ததும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த தருணத்தில் முதியோர் எந்த தோரணைகளாக மாறியதை நான் பின்னோ வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். உங்கள் ஊரிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு முதியவரை கண்டார். சாப்பிட்டீங்களா என்று ஒரு வார்த்தை கேளுங்கள். அந்த ஒரு வார்த்தையே அவர்களுக்கு நம்பிக்கையை தரும். சாப்பிடுங்கள். அனைவரும் கை கோர்ப்போம். முதியோர்கள் தனிமை என்று உணராத சமூகத்தை உருவாக்குவோம். சமூக நல அறக்கட்டளை இது உலகம் ஒரே குடும்பம். முதியோர்களுக்கு அன்பு தாய் தொட்டில் திட்டம். விடுதலை சமூக நல அறக்கட்டளை மூலமாக தாய் தொட்டில் திட்டம் என்ற உயர்ந்த மனிதநேய முயற்சிமே கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் யாரும் இல்லாமல் தனிமையில் வாழும் முதியோர்களுக்கு நாம் அனைவரும் மகன்களாகவும் மகள்களாகவும் இருப்பது. நாங்கள் தேடி தேடி சென்று முதுமையில் தனிமையில் வாழும் முதியோர் படை, வறுமையில் இருக்கும் முதியோர்களை, ஆதரவற்ற முதியோர்களை அவர்களுடைய
போக்குவதற்காகவே வரன் உணவு வழங்குகிறோம். தேவவராயாடாளர்கள் வழங்குகிறோம். மாதந்தோறும் மருத்துவ பரிசோதனை அழைத்துச் செல்கிறோம். மேலும் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றும் வகையில் வயதான முதியோர்களை சென்னை சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்றோம். அவர்கள் மகிழ்ச்சியுடன் நன மெமோரியல், எங்கிரமச்சந்தன் உடமையார்கள், ஜெயலலிதா கருணாநிதி மெமோரியல் இவற்றை பார்த்து மகிழ்ந்தார்கள். பின்னர் மரீனா பீச் கடற்கரையில் கால்களை பதித்து குழந்தைகள் போல ஓடி விளையாடிய தருணம் அனைவரின் மனதையும் நெகிழச் செய்தது. சிலர் நடனமாடியதும் சுற்றியிருந்த மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி மலர்ந்ததும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த தருணத்தில் முதியோர் எந்த கருணைகளாக மாறியதை நான் பின்னோ வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். உங்கள் ஊரிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு முதியவரை கண்டால் சாப்பிட்டீங்களா என்று ஒரு வார்த்தை கேளுங்கள். அந்த ஒரு வார்த்தையே அவர்களுக்கு நம்பிக்கையை தரும். சாப்பிடுங்கள். அனைவரும் கை சமூகத்தை உருவாக்குவோம். எங்களை நல்ல மாரி சுற்றி காமிச்சாரு. நல்ல ஊர்லாம் பார்த்துட்டு வந்தோம். பீச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்ன எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆறுமுகம் சார் காட்டினாரு. எங்கள் புள்ள தான் அவரு. எங்கள் பிள்ளைங்க கூட அவர் மாரி பார்க்க மாட்டாங்க. அவர் தான் நல்லா எங்களை காட்டி சுத்தமாக இட்டுன்னு வந்து வீட்டோடு எதுவுமே சேர்த்தாரு. நல்லா சாருக்கெல்லாம் வணக்கம், நன்றி.